வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி என்னுடைய போக்குவரத்துன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஆட்டோவில் பார்த்தா தெரியும். அந்த ஹெட்லைட்டு கீழே 2 லைட்டு வச்சுருக்கேனா, அந்த எக்ஸ்ட்ரா லைட்டு அதை பற்றி தான் வீடியோ. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பார்த்தீங்கன்னா இந்த லைட்டை வந்து நான் என்னென்ன பண்ணியிருக்கேன்னு மட்டும் தான் காட்ட போகிறேன். அது எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி விடுங்க, இல்லைனா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அடுத்த இதில் நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இந்த லைட் வந்து நான் ஒரு 1.5 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது உள்ளுக்குள்ளே வச்சுருக்கிறது நான் 2 ஒன்றா தான் வாங்கினேன். இந்த லைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 100 ரூபா வந்துச்சு. ஃப்ரண்ட்டில் உள்ளது பார்த்திங்கன்னா 150 ரூபா எவ்வளோ வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அது எல்இடி கிடையாது, நார்மல் டைப் தான். ஏன்னா எல்இடின்னு பார்த்திங்கன்னா அது எனக்கு மழை டைம்லலாம் அந்தளவுக்கு தான் தெரியலை. ரோடு கிளியரன்ஸ் எனக்கு தண்ணி இருக்கும் போதெல்லாம் ஒரு மாதிரி தெரிஞ்சுது. அதனால தான் நான் ஹெட்லைட்டுக்கு ஈக்குவலாகவே இந்தமாரியும் குண்டு பல்பு டைப்லேயே போட்டேன். இது போனாலும் ஒரு 40 ரூபா தான் அந்த குண்டு பல்பு, அதை மாற்றி விட்டுறலாம். என்ன இது கொஞ்சம் வாட்ஸ் அதிகம், பட் பிரைட்னஸ் சூப்பராக இருக்கும். பிரைட்னஸ் வேணுன்னா அடுத்த வீடியோவில் நான் போடுறேன், நைட்டில் உள்ளது எப்படின்ட்டு போடுறேன். பார்த்திங்கனாலே தெரியும். இந்தமாரி லைட் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகிட்டு இன்னும் ஒர்க் ஆகிட்டுருக்கு. சுவிட்சு பார்த்திங்கன்னா இந்தமாரி சுவிட்செலாம் நான் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கேன். இந்தமாரி சுவிட்சை வந்து யூஸ் பண்ணுங்கள், இது பெஸ்ட்டு. இந்த சுவிட்சு பார்த்திங்கன்னா ஒரு 40 ரூபா தான் வரும், 35 ரூபா லைட்டு தான் வரும். இந்தமாரி தான் பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த லைட்டு எப்படி பண்ணேன் அப்படின்றது உங்களுக்கு வீடியோ வேணுன்னா சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அது என்னென்ன பண்ணேன்னு, கிளாம்பை எப்படி மாட்டினேன் அதெல்லாம் வந்து நான் ஃபுல்லாக போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.